அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று நம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. ஆனால் தஜ்ஜால் வலக்கண் திராட்சை, வலக்கண் சுருங்கிய திராட்சையை கொண்டிருக்கும். அவனுடைய வலக்கண் சுருங்கிய திராட்சை எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அது போன்று ஊனமிட்டு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒரு கண் ஊனமானவன் என்று பல ஹதீஸ்களிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது ரெண்டு கண்ணும் இருக்கும். இன்னைக்கு பயமுறுத்துற மாதிரி நெத்தியில கண் இருக்கும்லாம் கிடையாது. தஜ்ஜாலுக்கு நெத்தியில கண் இருக்கும்னு சில பேர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இரண்டு கண்ணுமே இருக்கும். அந்த ஒரு கண் அதுல ஊனமா இருக்கும், ஒரு கண் ஊனமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும், எழுத தெரிந்த எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும் அதை வாசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவனுடைய ஒரு கண் மூக்கை, அவனுடைய ஒரு கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான ஒரு சதை கட்டி தென்படும், கடினமான ஒரு சதை கட்டி தென்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான், வெள்ளை கலந்த சிவந்த நிறம், வெள்ளை கலந்த சிவந்த நிறமுடையவராக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தமீமுத்தாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ, தொழுகைக்கு நீங்கள் விரைந்து ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வாருங்கள். அதாவது ஃபர்தான தொழுகை இல்லை, இது விசேஷமான ஒரு தொழுகை, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு மிம்பரில் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். இப்ப சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். அப்போது சொன்னார்கள், அச்சமூட்டவோ ஆர்வமூட்டவோ உங்களை நான் கூட்டவில்லை. தமீமுத்தாரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தி என்னிடத்திலே கூறினார். அவர் என்ன சொன்னார் என்றால், லக்கும் சுகாம் ஆகிய கோத்திரத்தை சேர்ந்த 30 நபர்களோடு நான் கடலிலே பயணமானேன். ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டோம். ஒரு மாதம் கடல் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீபகற்பத்தில் நாங்கள் ஒதுங்கினோம். நல்ல கவனமா கேளுங்க, இதுல இருந்தான் கேள்வி வரும் அதிகமா. தீபகற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம். சிறு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நுழைந்தோம். அங்க வேறொரு கப்பல்ல ஏறி தீபகற்பத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். அப்போது அதிகமான மயிர்களை கொண்ட ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது, எங்களை அழைத்தது. அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது, சிறுநீர் பாதை எது என்று எங்களுக்கு அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு அதிகமான மயிர்கள் அந்த விலங்கினத்திற்கு இருந்தது. அப்போது நான், உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ என்ன பிராணி என்று கேட்டோம். அப்போது நான் ஜஷஷா என்ற பிராணி கூறியது, நீங்கள் இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை பற்றி அறிவதில் மிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று கூறி அனுப்பியது. அப்போது நாங்கள் வேகமா போய் அந்த மடாலயத்தை அறிஞ்சோம். அப்போ ஒரு பருமனான ஒரு மனிதனை பார்த்தோம், நல்ல குண்டா ஒரு மனிதன். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவனுடைய கரண்டை கால்களும் முட்டுக்கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது. கரண்டை கால்களும் முட்டுக்கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது. கழுத்துடன் தலை சேர்ந்து கட்டப்பட்டிருந்தான். உனக்கு கேடு உண்டாகட்டும், ஏன் இந்த நிலை என்று கேட்டோம். அப்போது அந்த மனிதன், என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள், எனவே நீங்கள் யார் என்று கேட்டான். நான் அரபியர்கள் என்று கூறியவுடன், நாங்க எப்படி வந்தோம்னு சொல்றோம். அப்ப இந்த விலங்கினம் எங்களை பார்த்துச்சு, உங்கள்ட்ட அனுப்பிச்சோம் நாங்க சொன்னோம். யார் அறிவிக்கிறார்? தமீமுத்தாரி சொல்லிக்கிட்டே வராங்க, சொல்லடா அப்படி சொல்றாங்க. அப்போ சொன்னா, பைசான் என்ற இடத்தில் பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா? அவன் கேட்ட முதல் கேள்வி. அப்போது சொன்னார்கள், ஆம், பலன் தருகிறது. அப்ப சொன்னான் தஜ்ஜால், விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும், விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும்.
தபர்ரியா என்ற ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறான். அப்போது அதில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்டான். அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம். அதற்கு அவன் விரைவில் அந்த தண்ணீர் வற்றும் என்று கூறினான். அதற்கு பிறகு கேட்டான், சுக்கூர் என்ற நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா? அப்போது சொன்னோம், தண்ணீரால் மக்கள் விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு நாங்கள் ஆம் என்றோம், தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அதில் விவசாயம் செய்கிறார்கள் என்றோம். அதற்கு பிறகு அவன் கேட்டான், உம்மி சமூகத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்கும் பொழுது, அவர் தோன்றிவிட்டாரா, அவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்து விட்டாரா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அரபுகள் அவருடன் போர் செய்தார்களா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு கட்டுப்படுவதே நல்லது என்று கூறினான். நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறி, நான் தான் தஜ்ஜாலாவேன், வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம், அப்போது நான் வெளியே வருவேன், பூமி முழுவதும் பயணம் செய்வேன், 40 நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் இருக்க மாட்டேன். ஆயினும் மக்கா மதீனா ஆகிய 2 ஊர்களை தவிர அவ்விரு ஊர்களிலும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன. நான் நுழையும் போதெல்லாம் ஒரு மலக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வாளை வைத்துக் கொண்டு என்னை விரட்டி கொண்டே இருப்பார். 2 ஊரிலும் என்னால் நுழைய முடியாது என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைத்தடியால் சொல்லிக் கொண்டது ரசூலுல்லாஹ் மிம்பர்ல தட்டுறாங்க, இது மதீனா தைபா தூய நகரம், இது தைபா தூய நகரம், இது தைபா என்று கூறிவிட்டு, இதே விஷயத்தை முன்பே நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா என்று மக்களிடத்திலே கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், அவன் யமன் நாட்டில் கடல் பகுதியில் இருக்கிறான், இல்லை இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த அறிவிப்பு இதோட முடியுது. அப்போ தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள் இதுதான். அவன் தன்னை கடவுள் என்று வாதிடுவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான். வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்க சொல்லுவான், மழை பொய்யும். பூமியிலிருந்து தாவரங்களை விளைவிக்க சொல்லுவான், விளைவிக்கும். ஒரு மனிதனை கூப்பிட்டு வெட்டுவான், அவன் உயிர் போகும், மறுபடியும் அழைப்பான், உயிர் வரும். இப்படி பல அதிசயங்களை இந்த தஜ்ஜால் ஏற்படுத்துவான். இன்னும் பல அதிசயங்கள், குஷ்ண நோய்களை போக்குவான், சூனியத்தை எடுப்பான், பல அதிசயங்களை இவன் நிறைவேற்றுவான். இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள். இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள், அதிகமாக பெண்கள் செல்லுவார்கள். இவனுடைய அதிசயத்திற்கு பின்னால் யார் செல்லுவார்கள்? அதிகமாக பெண்கள் தான் சொல்லுவார்கள். இன்னும் பார்க்கிறோம், யாராவது ஒரு மேஜிக்கை காமிச்சிட்டாலே பெரிய அவுளியா ஆன மாதிரி அவர் பின்னாடி பெண்கள் கூட்டம் போறதை பார்க்கிறோம். இதை பார்த்தவுடன், பெண்கள் கூட்டம் அதிகமாக பார்த்ததை உடன் ஆண்கள் எல்லாம் வீடுகளுக்கு வேக வேகமாக வந்து தங்களுடைய மனைவிமார்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கயிற்றால் கட்டி விடுவார்கள். எங்க போயிருவாங்களோன்னு பயந்து கயிற்றாலும் கம்பிகளாலும் அவர்களை கட்டி பிணைத்து விடுவார்கள். அந்த அளவு இவனுடைய குழப்பம் இருக்கும். இவனை பலஸ்தீனிலே ஒரு இடத்திலே வைத்து, துர் என்ற ஒரு இடத்திலே, லுத் என்ற ஒரு இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இது போதும் தஜ்ஜாலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்கு முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அத்தஹியாத்துடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய அத்தஹியாத்துடைய நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹ்ஹுடைய அந்த நிலைமையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால் என்ற ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினார்கள், ஓதச் சொன்னார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களையும் கடைசி 10 வசனங்களையும் யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். தஜ்ஜாலை நீங்கள் கண்டால் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது, மக்கா மதீனாவிலே அடைக்கலமாகுதல். மக்கா மதீனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ், தூர் மலைக்கு கீழே உள்ள மஸ்ஜிது தூர், இந்த 4 பள்ளிகளை தவிர வேறு எல்லா இடங்களிலும் பூமியிலே அவன் சுற்றித் தருவான். 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்வான். அதிகமான எண்ணிக்கை அல்ல, ஆனால் உலகம் முழுவதும் சென்று பல குழப்பங்களை, ஃபித்னாக்களை ஏற்று தன்னை கடவுளாக நம்ப வைப்பான். பிறரை ஒரு கையிலே சொர்க்கத்தை வைத்திருப்பான், மறுகையிலே நரகத்தை வைத்திருப்பார். யார் அவனுடைய சொர்க்கத்திலே நுழைகிறார்களோ அவன் நரகத்திலே நுழைவார்கள், யார் அவனுடைய நரகத்திலே நுழைகிறார்களோ
அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் பலஸ்தீனில் உத் என்ற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கொல்லப்படுவான். இது போதும் தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. இரண்டாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இவர்கள் கொல்லப்படவில்லை, இவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிறுவையில் அடைக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு, இவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, வலாக்கின் சுப்பிஹ லஹும், இவரை போன்ற ஒரு தோற்றமாக மாற்றப்பட்டார் ஒருவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வமா கதலூஹு யகீனா, உறுதியாக இவர் கொல்லப்படவில்லை, பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்தில் இவரை உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சந்திப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்திலே சந்தித்தார்கள். அவருடைய அங்க அடையாளங்களை சொன்னார்கள். அவர் உயரமானவராகவும் இருக்க மாட்டார், குட்டையானவராகவும் இருக்க மாட்டார், நடுத்தர உயரமுள்ளவராக இருப்பார், சிவந்த நிறமுடையவராக இருப்பார். அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும், தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும். இவர் பலஸ்தீனிலே உள்ள திமஷ்க் தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார். இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திமஷ்க் தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவை, இன்னும் இருக்கு அந்த வெள்ளை மனாரா, அந்த வெள்ளை மனாராவின் மீது அவர் இறங்குவார். 2 ஆடைகளை உடுத்துக் கொண்டு மலக்குகளுடைய ரெக்கையில் தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு அவர் இந்த பூமியில் இறங்குவார். அவர் இறங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் யார் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்? மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம், மரியமுடைய மகனான ஈசா அவர்கள் இறங்கும் பொழுது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும்? ஃபீக்கும் மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும், உங்களுடைய இமாமும் அப்போது இருக்கும் பொழுது. யார் இமாம்? மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அறிவிப்புகளில் இதை உண்மைப்படுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இந்த பூமியிலே வாழ்வார்கள். இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது பல அழைப்பு பணியை செய்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள், பன்றிகளை கொலை செய்வார்கள், கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக தஜ்ஜாலை லுத் என்ற இடத்திலே, பலஸ்தீனில் லுத் என்ற இடத்திலே வைத்து கொலை செய்வார்கள். மிகப்பெரிய போராக இது இருக்கும். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் இவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புவான். இவர்கள் துல்கர்னைன் என்று அழைக்கப்படக்கூடிய அரசனால் ஒரு மிகப்பெரிய இடத்திலே இரும்பு பாலங்களால் செம்புகளை உருக்கி நெருப்பை வைத்து கட்டப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த இரும்பை உடைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாலை வந்தால் அது உயர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள், கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள். யஜூஜ் மஜூஜ் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள், முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு யஜூஜ் மஜூஜிலே ஒருவன் இறப்பதற்கு முன்னதாக 1000 பிள்ளைகளை பூமியில போட்டுட்டு தான் போவாங்க. ஒருத்த மூத்தாரதுக்கு முன்னாடி 1000 பிள்ளைகளை பூமியிலே போட்டுவிட்டு தான் போவார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு. எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதனையும் 999 மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ஷிரு ஃபஇன்ன மின்கும் ரஜுலன், நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களிலிருந்து ஒருவர் மீதி இருக்கக்கூடிய 1000 பேர் எங்கிருந்துதான்? யஜூஜ் மஜூஜில் இருந்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அதிகமான எண்ணிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். பூமியிலே சென்று மக்களை தொல்லைப்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு தொல்லைப்படுத்துவார்கள். கடினமான வேதனையை தொல்லையை கொடுப்பார்கள். எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவிப்பார்கள். கடைசியிலே கொன்று குவித்ததற்கு பிறகு அழைப்பார்கள், பூமியில் உள்ளவர்களை கொன்று விட்டோம், வானத்தில் உள்ளவர்களை மலக்குகளை கொல்ல வாருங்கள் என்று அழைத்து ஒரு மலைக்கு மேல் ஏறி அம்புகளை எடுத்து எறிவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும்
பூமிக்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் ஆறை கடந்து செல்வார்கள். கடந்து செல்லும் பொழுதை குடித்து குடித்து தண்ணீரை காலியாக்கி இருப்பார்கள். இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொல்ல முடியாது. இவர்களை யாராலும் கொல்ல முடியாது. தஜ்ஜாலை கொன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாலே இவர்களை கொல்ல முடியாது. இடத்தில் சென்று ஒன்று கூடுவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ் இவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டக கழுத்துக்களை போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பான். அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும். இறந்து அழுகி பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு ஒரு மலையை இறக்குவான். பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும். பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை யஜூஜ் மௌஜூஜை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு பிறகு 3 பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும். முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து, இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து, மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில், மதீனாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலேயும் ஜசீரத்துல் அரப் அரபுடைய பிரதேசங்களிலும் 3 நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியிலே மக்களை ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு மிக அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு தாப்பா ஒரு கால்நடை வரும். ஒரு கால்நடை பூமியில் இருந்து வரும். இந்த பூமியிலிருந்து வெளியேறும். இந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த தாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அஸா, அந்த அஸாவை தன்னிடத்தில் வைத்திருக்கும். கையிலே முத்திரை, யாருடைய முத்திரை? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும். இந்த விலங்கினம் பேசும். மக்களிடத்திலே பேசும். காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம். யார் காஃபிர் யார் முஸ்லிம் என்று இந்த விலங்கினம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும். முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்பால் அடையாளமிடப்பட்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அடையாளம் கொள்ளிக் கொள்ளலாம். இந்த விலங்கினமும் வந்து மரணிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஹான், ஒரு மிகப்பெரிய புகை மூட்டத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த புகை மூட்டம் வந்தவுடன் மூமின்களுக்கு அந்த புகை மூட்டம் பட்ட உடனேயே மூமின்கள் அச்சென்று தும்பலாக அந்த புகை மூட்டத்தை வெளியேற்றி விடுவார்கள். காஃபிர்களுக்கு அந்த புகை மூட்டம் பட்டுவிட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெடித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. உடம்பெல்லாம் ஊதி வெடிமாகி விடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை மேற்கிலிருந்து உதயம் செய்வார். இதுவரைக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவரைக்கும் தான் செய்த பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு, ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சூரியன் உதயமாகி விட்டால் முடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸஆ ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. கிழக்கு மேற்கிலிருந்து சூரியன் உதிக்காத வரை மறுமை ஏற்படாது. ஃபைன் தாலத் ஃபராஹ அன்-நாஸு ஆமனு அஜ்மஊன். மக்கள் எல்லோரும் அந்த சூரியன் மேற்கில் உதிப்பதை பார்த்தால் ஈமான் கொள்வார்கள். எல்லோருமே ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பாருங்கள், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா. அவங்களுடைய ஈமான் எந்த பலனையும் கொடுக்காது. அது வரைக்கும் தான் ஈமான் கொள்ள வாய்ப்பு இருக்கும். தௌபாவிற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு யமன் தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவான். மறுமையுடைய 10 அடையாளங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு அடையாளங்கள் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவதற்கு ஆயுத்தமாகி விடுவான். அதற்கு பிறகு சூர் ஊதப்படும். மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும். மக்கள் எல்லோரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள். உலக வாழ்க்கை, இந்த பூமியுடைய அமைப்புகள் அதோடு முடிந்தது. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். பூமி உலகம் அழிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாம் இந்த பூமியிலிருந்து
மறைந்துவிடும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் எஞ்சியிருப்பான். أقول قولي هذا واستغفر الله لي ولكم واستعفي عني عنكم. السلام عليكم ورحمة الله وبركاته.